ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஆராஸ் கிச்சன். என் அன்பார்ந்த சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ஆராஸ் கிச்சனுடன் இணைந்து நலமாக வளமாக வாழ இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். வாங்க நம்ம இப்போ ரம்ஜான் ப்ரிப்பரேஷன் வீடியோ பண்ணலாம். நம்ம ரம்ஜானுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னு பார்க்கலாம். நம்ம இந்த வேலையெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டா நம்மளுக்கு இபாதத் செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு கூடுதலாக கிடைக்கும். ரம்ஜானில் நம்ம நோன்பு வச்சுட்டு இருந்தாலே சோர்ந்து போகும், அதனால இதெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோன்னு கிடையாது. ரம்ஜானில் நம்மளுக்கு இபாதத் செய்யறதுக்கான நேரம் கொஞ்சம் அதிகமாக கிடைச்சா நிறைய நன்மைகள் நம்ம சேமிக்கலாம். அதனால கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் என்னெல்லாம் செய்யலாம்னு பார்த்துக்கலாம் வாங்க. ரம்ஜான்னாலே ஃபஸ்ட்டு டேட்ஸ் தான் வரும். நான் 11 வருஷமாக இந்த கீமியா டேட்ஸ் தான் வாங்கிட்டு இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த டேட்ஸ் கூட நான் டேட்ஸ் எப்போவுமே ரம்ஜானில் எல்லாருமே கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. யார் யாருக்கு எந்த பிராண்ட் பிடிச்சிருக்கோ நீங்கள் வாங்கிக்கலாம், தப்பில்லை. இந்த டேட்ஸ் நம்ம அப்படியே எடுத்து நம்ம ரம்ஜானில் கண்டிப்பாக தவிர்க்காமல் சாப்பிடுவோம். இது அதே மாதிரி பாதாம் ரொம்ப நன்மை, இது நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இந்த பாதாம் சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு டைமும் கிடைக்கிறதில்ல, நம்மளுக்கு ஞாபகமாக இருக்கிறதில்ல. பாதாம் நம்ம வீட்டில் இருக்குது, நம்ம எடுத்து சாப்பிட்லான்னு நம்மளுக்கு ஞாபகமாக இருக்கிறதில்ல. அதுக்காக உங்களுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் இது. இந்த பாதாமும் நம்மளுக்கு டேட்ஸும் சேர்ந்து நம்ம சாப்பிட்ணுன்னு சொன்னால் நம்ம இதில் இருக்கிற சீட்ஸை நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த பாதாமை இதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம இப்படி திரும்ப நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பாதாமும் நம்ம அப்படி செஞ்சு வச்சுட்டோன்னா எல்லா டேட்ஸுமே நம்ம இந்த சீட்ஸ் எடுத்துகிட்டு பாதாம் சேர்த்து வச்சுட்டோன்னா நம்ம இஃப்தியார் டைமில் பாதாம் டேட்ஸ் எடுத்து சாப்பிடும் போது நம்மளுக்கு பாதாமோட நன்மையை நம்மளுக்கு கிடைச்சிடும், பாதாமும் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது டிப்ஸ் நம்பர் 1. இந்த டிப்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி யாரும் சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. நான் இப்படி தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். லாஸ்ட் 2 இயர்ஸாக நான் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கேன். இந்த இயர் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ செகண்ட் டிப்ஸுக்கு போயிடலாம். இப்போ டிப்ஸ் நம்பர் 2. நம்ம பாதாம் ஹரீரா நிறைய வாட்டி செய்வோம் ரம்ஜானில். நான் டெய்லியெல்லாம் செய்ய மாட்டேன், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்வேன். அதுக்கான ப்ரிப்பரேஷனும் நான் செஞ்சு வச்சுருக்கேன், அது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். பாதாம் சரி, நம்ம சேமியா பாயாசம், எந்த பாயாசம் செஞ்சாலும் நம்ம கேரட் பாயாசம், பீட்ரூட் பாயாசம், அந்த மாதிரி நிறைய பாயாசம் நான் செய்வேன். எல்லா பாயாசத்துக்குமே இந்த பாதாமும் முந்திரியும் நம்ம இந்த மாதிரி நெய்யில் வறுத்து தான் சேர்ப்போம். அதுக்கு அப்பப்போ நம்ம கடாயில் வச்சுட்டு நெய்யை வறுத்துட்டு தடக்கா பேன் எடுத்துகிட்டு நம்ம பிஸியான நேரத்தில் இதுக்கெல்லாம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அதனால நான் ஃபஸ்ட்டே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் இது நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம், ஒன்றுமே ஆகாது. நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். டிப்ஸ் நம்பர் 2 பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாதாம் முந்திரியும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த தேவையான அளவு நம்ம எடுத்து போட்டுக்கலாம். அவ்வளோதான், இது நம்ம எடுத்து வச்சிடலாம். டிப்ஸ் நம்பர் 3. நம்ம ரம்ஜானில் 2 கோல்ட் ட்ரிங்க்ஸு குடிப்போம், அப்புறமா ஹாட் ட்ரிங்க்ஸ் ஒன்று, ஒரு 3 ஸ்வீட் ஆகிடும். 3 ஸ்வீட் செய்கிறப்போ எல்லாமே சர்க்கரை சேர்த்து செஞ்சால் அவ்வளோவா நல்லது கிடையாது, சர்க்கரைன்னு சொல்லுவாங்க. அதனால ஏதாச்சும் ஒரு ட்ரிங்க்ஸு, கோல்ட் ட்ரிங்க்ஸுக்கு நம்ம வெல்லம் சிரப் சேர்த்துக்கலாம். இது வெல்லமில் சுகர் இது சிரப் செஞ்சு வச்சுருக்கேன். இதை 1 கிலோ வெல்லத்துக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நான் கொதிக்க வச்சு நான் ஆற வச்சுருக்கேன். இப்போ இதை வடிகட்டிட்டு நம்ம ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் ஒரு இல்லை பாட்டிலில் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இப்படியே நம்ம மூடி வச்சோன்னா இடம் அதிகமாக பிடிக்கும் நம்மளுக்கு, அது ஊற்றிடும். அந்த இதில் இதுதான் இருக்குதுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாமல் போடும். அதனால் டிரான்ஸ்பரண்ட் பாட்டிலில் நான் சேர்த்து வச்சுக்கிறேன். இதை வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு ஓரமாக நிற்க வச்சுட்டாலையும் படுக்க வச்சுட்டாலையும் எந்த பிரச்சனை இல்லாமல் இது ஒரு ஓரமாக இருந்துட்டு போகும். டிப்ஸ் நம்பர் 3 முடிச்சாச்சு. டிப்ஸ் நம்பர் 4. இப்போ நம்ம ரம்ஜானில் எல்லாம் கூலிங் இல்லாமல் எந்த ஜூஸும் நம்ம செய்கிறதில்ல. கூலிங்காக இருக்கும்போது நம்ம ஜூஸ் செஞ்சதுக்கப்புறம் சுகர் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம அது கூலிங்கில் சுகர் சேர்த்தோம்னா நம்மளுக்கு அது கரியாது, சீக்கிரமாகவே கரியாது. அது அப்படியே கிளறிட்டே இருக்கணும். அதனால என்னோடய டிப்ஸ் இது. நான் சுகரை பவுடர் பண்ணி வச்சுருப்பேன். நம்மளுக்கு கொஞ்சம் தேவைப்பட்டதுன்னா நம்ம இந்த சுகர் பவுடரை நம்ம சேர்த்துட்டோன்னா சீக்கிரமாக கரைஞ்சிரும். நம்ம ஜூஸ்கெல்லாம் இதெல்லாம் இந்த மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு நம்ம சேர்க்குற போது சீக்கிரமாக முடியும். இது நம்ம இதில் போட்டுட்டு நம்ம டேபிள் மேலேயே வச்சிடலாம். இது இப்போ இந்த சுகர் பவுடரை நான் டிரான்ஸ்பரண்ட் பாட்டிலில் தான் சேர்க்க போகிறேன். ஏன்னா இதில் தான் இந்த சுகர் சிரப் இருக்குதுன்னு நம்மளுக்கு மறந்து போகும்.
அதனால் இதெல்லாம் போட்டு நான் டேபிள் மேலே தான் வைக்க போகிறேன். இதிலலாம் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கல, வேணுமே கெட்டு போகாது. இதை அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம பாட்டிலில் நம்ம சேவ் பண்ணியாச்சு, நம்ம பாட்டிலில் போட்டாச்சு. இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இது வெளியிலே இருக்கட்டும், ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம டைனிங் டேபிளில் வச்சிடலாம். இதை டிப்ஸ் நம்பர் 4 முடிச்சாச்சு. இப்போ டிப்ஸ் நம்பர் 5 இது வந்து பிரெட் க்ரம்ஸ். இது நான் பிரெட் வாங்கிட்டு சும்மா இதில் தோசைக்கல்லில் வச்சு சும்மா கொஞ்ச நேரம் சூடு பண்ணி எடுத்துருக்கேன். ஏன்னா அப்படி பண்ணால் கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம நிறைய வந்து இப்போ ரோல்லலாம் செய்யும் போது இந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படும். அப்போ நம்ம பிரெட்டை வறுத்துட்டு அதை பவுடர் பண்ணிவிட்டு அதெல்லாம் வேலை அதிகம். அதனால இதுவும் நான் ப்ரிப்ரேஷனாக நான் பண்ணி வச்சுக்கிறேன். இதை நம்ம இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிட்டோம்னா ஒன்றுமே ஆகாது. பாருங்கள், நல்லா ட்ரையாக இருக்குது, ஒன்றுமே ஆகாது. நம்மளுக்கு எப்போ தேவையோ நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாம். டிப்ஸ் நம்பர் 5 முடிச்சாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு எப்போ தேவையோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக நம்ம எடுத்து போட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு வச்சு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லா டைம் சேவ் ஆகும். டிப்ஸ் நம்பர் 5 முடிச்சாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் 6. எப்போவுமே ரம்ஜானுன்னா சமோசா நிறைய நம்ம செஞ்சுட்டு தான் இருப்போம். டெய்லி செய்யலைனாலே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நம்ம சமோசா செஞ்சுட்டு தான் இருப்போம். இப்போ வந்து சமோசா செய்கிறதுக்கு நம்ம மாவு பிசைஞ்சு அதை திரட்டி அதெல்லாம் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி ரெடிமேடாகவே விற்கிது. எல்லாம் இது சூப்பர் மார்க்கெட்லேயும் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணால் கூட வந்துடும். பாருங்கள், இது வந்து ஒரு பாக்கெட்டில் வந்து 50 ஷீட்ஸ் இருக்குது. இது 100 ருபீஸ் தான் ஒரு பாக்கெட்டு. நம்மளுக்கு 50 ஷீட்ஸ் இருக்கும்போது 2 ருபீஸ் தான் ஆகுது ஒன்று. இதை நம்ம எடுத்து நம்ம பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம சமோசாவுக்கு நம்ம திரட்டவே தேவையில்லை. நிறைய டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் நம்ம இதில் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கலாம், கோன் மாதிரி செஞ்சுக்கலாம். நிறைய இதில் வெரைட்டிஸ் நிறைய இருக்குது, செஞ்சுக்கலாம். இந்த ஷீட்ஸை நீங்கள் மறக்காமல் ஞாபகமாக வாங்கி வச்சுக்கோங்க. உங்கள் ஏரியாவில் இல்லைனாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்துடும். இது வந்து 2 இயர்ஸ் வரைக்கும் கெட்டு போகாது. 2023 பண்ணியிருக்காங்க. 2025 வரைக்கும் இதுக்கு டைம் இருக்குது. நீங்கள் எங்கேருந்து ஸ்விக்கியில் வேணாலும் அமேசானில் வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை உங்கள் ஏரியாலே கிடைக்குதுன்னா வாங்கி வச்சுக்கோங்க. இந்த சமோசா ஷீட்டை வச்சு நான் நிறைய வெரைட்டிஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் ரம்ஜானெல்லாம் பண்ணியிருக்கேன். இன்ஷால்லா இந்த ரம்ஜான் உங்கள் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். டிப்ஸ் நம்பர் 6 முடிச்சாச்சு. டிப் நம்பர் 7 இந்த பாதாம் பிசனும் சப்ஜா சீட்ஸும் வந்து எல்லா கூல்ட்ரிங்க்ஸ்லேயும் சூப்பராக இருக்கும். இது ரோஸ் மில்கில் சேர்த்தாலையும் சூப்பராக இருக்கும். நம்ம பாயாசம் செஞ்சுட்டு அந்த இது ஃபலூதா மாதிரி செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். அப்புறம் கடல் பாசியில் சேர்த்தாலும் சூப்பராக இருக்கும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த பாதாம் பிசனும் சப்ஜா சீட்ஸும் நீங்கள் ஊற வச்சுடுங்க காலையில். அதுக்கப்புறம் என்ன செய்யுதுன்னு ஈவினிங் நம்ம யோசிச்சு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒன்று ஐடியா வந்துடும், அப்போ செஞ்சுக்கலாம். இந்த பாதாம் பிஸ்னை வந்து நான் ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சமாக தரன்னு நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன். லாஸ்ட் டைம் பவுடராக பண்ணி வச்சுருந்தேன். அது ரொம்ப வந்து ஜோன் மாதிரி ஆயிடுச்சு, அவ்வளோவா பிடிக்கல. அதனால இந்த இயர் வந்து நான் இந்த மாதிரி குறைப்பாக நான் உடச்சி வச்சுருக்கேன். இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. இதோட டிப்ஸ் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் ஊற வச்சுருங்க. என்ன செய்யணுமோ ஈவினிங் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஐடியா வரும், அதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ரம்ஜான் டைமில் வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும், ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது ரெண்டுமே பாதாம் பிசனும் சரி சப்ஜா சீட்ஸும் சரி ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் ஊற வச்சுட்டு ஏதாச்சும் ஒரு டிஷ் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். டிப்ஸ் நம்பர் 8 அப்புறம் வந்து நம்ம கூல் ட்ரிங்க்ஸ் 2 செஞ்சுட்டு ஹாட் ட்ரிங்க்ஸ் 1 கண்டிப்பாக செய்வோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் நான் பாதாம் கீர் செய்வேன். அதில் இடையில் ஒரு நாள் பாயாசம் செஞ்சுருவேன், கேரட் பாயாசம், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் ஹாட் ஸ்வீட் இருக்கும். அதுலேருந்து ஒரு 2-3 நாளைக்கு இந்த பாதாம் மில்க்கும் நான் செஞ்சுருவேன். இது இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக முடிஞ்சிடும். இதை அரைக்க தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. வெறும் 1/2 லிட்டர் பால் நம்ம கொதிக்க வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு நம்ம தண்ணியில் கரைச்சி அதில் சேர்த்துட்டு சர்க்கரை தேவையான அளவு சேர்த்துட்டோன்னா இது ஒரு ஹாட் ட்ரிங்க்ஸு நம்மளுக்கு ஈஸியாக சூப்பராக ரெடி ஆகிடும். இதுவும் நீங்கள் வாங்கி இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது என்னான்னு நம்ம மறந்து போகாமல் இருக்க அதோட கார்டே எடுத்து நான் மேலே ஒட்டி வச்சுருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி பாக்ஸ் நிறைய இருக்குது, எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். எதில் என்ன இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாமல் இருந்துடக்கூடாது, அதனால இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிப்ஸ் நம்பர் 8 முடிச்சாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் 9
பாதாம் ஹரீரா செய்யணுன்னா நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் பாதாம் எடுத்து ஊற வைப்போம், அதுக்கப்புறம் அரிசி எடுத்து ஊற வைப்போம், அதுக்கப்புறம் தேங்காய் உடச்சிட்டு நிற்போம். இந்த வேலையெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஆல்ரெடியே நான் பாதாம் ஊற வச்சுட்டு தோலை உரித்து வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு பாதாம் உரிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது. நம்ம குறைஞ்சது ஒரு 3 பேருக்குன்னு சொன்னால் ஒரு 10 பாதாமாச்சும் போடுவோம். அதுக்கு நம்ம டைம் போட்டுட்டு ஊற வச்சுட்டு உரிச்சிட்டு இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ லேட் ஆகுது. இந்த மாதிரி உரிச்சிட்டு இருக்க வேண்டாம். அதனால் இந்த ஐடியா நான் பண்ணியிருக்கேன். நான் இந்த மாதிரி லாஸ்ட் இயரும் நான் செஞ்சு வச்சுருந்தேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த பாதாமை வந்து நம்மளுக்கு தேவையான அளவு, நம்மளுக்கு 8 வேணுமோ 10 வேணுமோ நம்ம தேவையான அளவு எடுத்துகிட்டு, இது வந்து பாஸ்மதி கட்டிங் ரைஸ். இதுவும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபேனில் ஆற வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு, அப்புறமா இந்த கோகோனட் வந்து இதுவும் வந்து உடைச்சிட்டு மிக்சியில் குறைப்பாக அரைச்சிட்டு, இதுவும் வந்து நான் ஃபேனில் தான் ஆற வச்சுருக்கேன். இதுவும் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு, திருப்பூர் ரைஸ் ஒரு ஸ்பூன் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு, நம்மளுக்கு 8 வேணுமோ 10 வேணுமோ பாதாம் சேர்த்துட்டு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிட்டு நம்ம டைரெக்டாக பாலில் ஊற்றி நம்ம ஈஸியாக வந்து பாதாம் ஹரீரா செஞ்சுக்கலாம். இந்த பாதாம் ஹரீராக்கு ஊற வச்சுட்டு உரிச்சிட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. இப்போது இதை வந்து நம்ம கண்டெய்னரில் அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். இந்த ரைஸை வந்து நம்ம டைரெக்டாக அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். இது ஒன்றுமே ஆகாது. ஊற வச்சு வாஷ் பண்ணி ஆற வச்சுருக்கிற ரைஸ் இது அப்படியே இருக்கட்டும். அப்புறம் இந்த பாதாமும் நம்ம அப்படியே வச்சிடலாம், ஒன்றுமே ஆகாது. ஃப்ரிட்ஜில் செகண்ட் டோரில் ஒரு இடமா ஓரமாக பார்த்து வச்சிடலாம் இது. அப்புறமா இந்த சர்க்கரை, இந்த தேங்காய்க்கு மட்டும் வந்து அப்படியே வைக்காமல் ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு வச்சிடலாம். இந்த ஸ்மெல்லும் வராது, கெட்டும் போகாது, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம வச்சிடலாம். நம்மளுக்கு எப்போ தேவையோ நம்ம இந்த பாதாமுக்கு உண்டான இந்த தேங்காய் இது கரெக்டாக இருக்கும். இதுவும் நம்ம பாக்ஸில் போட்டு இந்த 3 நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு ஓரத்தில் நம்ம வச்சிடலாம். நம்மளுக்கு பாதாம் ஹரீரா செய்யணுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டிப்ஸும் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். டிப்ஸ் நம்பர் 9 முடிச்சாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாதாம் ஹரீராக்கான தேவையான 3 பொருளுமே நம்ம சேவ் பண்ணிட்டோம். இனி வந்து பாதாம் ஹரீரா செய்கிறது ரொம்ப ஈஸி தான். டிப்ஸ் நம்பர் 9 உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் 10. இந்த எப்போவுமே இந்த ஏலக்காய் வந்து அரைக்கும் போது நம்மளுக்கு நாராக தான் கிடைக்கும், முழுசாக பவுடராக ஆகாது. இது கூட சில பேர் வந்து சர்க்கரை சேர்த்தா இருப்பாங்க, அப்போவும் அது நாராக தான் இருக்கும். இதுக்கு என்னோடய டிப்ஸ் என்னன்னு சொன்னால், இது வந்து நான் ஃப்ரிட்ஜில் வந்து 10 மினிட் நான் எடுத்து வச்சுருக்கேன். 10 மினிட் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். பாருங்கள், சவுண்டு அப்படி கிறிஸ்பியாக இருக்குது சவுண்டு. இந்த 10 மினிட் வச்சுருந்தேன். இப்போ நம்ம அரைச்சாமோன்னா நம்மளுக்கு பவுடர் சூப்பராக வரும், எந்த ஒரு நாரும் இருக்காது. நம்ம வந்து எந்த ஸ்வீட்டில் போட்டாலையும் இந்த ஏலக்காய் வந்து வாயில் கடிப்பட்டுட்டு அப்பாடான்ற மாதிரி இருக்கும். சாப்பிட்ட ஸ்வீட்டை நம்மளுக்கு டேஸ்ட் எல்லாம் போய்டும் இந்த ஏலக்காய் கடிப்பட்டுச்சுன்னா. அதனால இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுட்டு தேவையான அளவு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் நம்ம குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ வந்து ஃபைனாக பவுடர் ஆகிருக்கு பாருங்கள், எந்த இதுவும் இல்லை, நல்லா நம்மளுக்கு பவுடராக கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இலாய்ச்சி பவுடர்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு மசாலான்னு சொல்லிவிட்டு நம்ம எடுத்து போட்டுட்டோன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். இந்த ஸ்மெல்லும் நம்மளுக்கு அவ்வளோ கொஞ்சமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும், அதிகமாகிடுச்சுன்னா நம்மளுக்கு வேஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் எழுதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது இலாய்ச்சி பவுடர்னு சொல்லிவிட்டு. இப்போ இது இந்த பாக்ஸில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போது 2 இலாய்ச்சி போடணுன்னு சொன்னால் நம்ம இந்த அளவுக்கு நம்ம இவ்வளோ போட்டால் போதும். 2 இலாய்ச்சிக்கான இது பவுடர். இது ஒரு 4 இலாய்ச்சி போடுறோன்னா இந்த அளவு போட்டால் போதும். இது பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம சர்க்கரை சேர்க்காமல் அப்படியே அரைச்சிருக்கோம், வெறும் இலாய்ச்சி பவுடர் மட்டும்தான் இது. அதனால் நீங்கள் பார்த்து கவனமாக யூஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் அதிகமாகிட்டாலும் நல்லா இருக்காது. டிப்ஸ் நம்பர் 10 முடிச்சாச்சு. சஹாரில் நம்மளுக்கு எப்போச்சும் நம்மளுக்கு டயர்டாக இருந்துச்சுன்னா பிடிக்கலன்னா சாப்பிட, அந்த டைமில் நம்ம பசங்களுக்கும் சரி நம்மளுக்கும் சரி நம்ம ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட வேணாம். அந்த டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி ரஸ்க்கு யார் யாருக்கு எது பிடிக்குமோ அது கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நம்ம இதை கொஞ்சம் ரஸ்க்கை ஒரு 4 பீஸ் நம்ம டீயில் போட்டோ பால்லையோ காஃபிலையோ நம்மளுக்கு எதில் பிடிக்குமோ அதில் நம்ம சாப்பிட்டுட்டா நம்மளுக்கு கொஞ்சம் இது கூட ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டா நம்மளுக்கு நம்மளுக்கு சாப்பிட்ட மாதிரி திருப்தியாக இருக்கும். எனக்கு வந்து ரஸ்க்கு பிடிக்கும், அதனால எனக்காக ரஸ்க்கு, சின்ன பையனுக்கு குட் டே பிஸ்கெட் தான் பிடிக்கும், அப்புறம் பெரிய பையனுக்கு பிரிட்டானியா பிடிக்கும். அதனால நம்ம 3 ஃபேவரட் பிஸ்கெட் நம்ம வாங்கி வச்சுருக்கோம். உங்களுக்கு எது ஃபேவரட் பிஸ்கெட்டோ அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாமா சொல்வீங்கன்னு கேட்காதீங்க, ஜஸ்ட் ரிமைண்டர் தான் இது, அவ்வளோதான். இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போச்சும் சாப்பிடணும்னு தோணலைன்னா நான் பேசாமல் நான் ஒரு 4 ரஸ்க் எடுத்து சாப்பிட்டுட்டு நான் டீ குடிச்சிட்டு நான் என்னோடய சஹர் முடிச்சுப்பேன். கழுத்து முட்டை வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டா தான் சஹர்ன்னு அப்படியெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு திருப்தியாக இருந்தால் எது வேணாலும் கொஞ்சமாக சாப்பிட்டாலே நமக்கு சஹர் தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது டிப்ஸ் நம்பர் 11 முடிச்சாச்சு. பாருங்கள், இது வந்து டிப்ஸு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், இது ஜஸ்ட் ரிமைண்டர் தான். நீங்கள் ஊறுகாய் வச்சுக்கும் போது பிக்கல் வந்து 2 டைப்ஸ் வச்சுக்கோங்க. டெய்லி ஒரே மாதிரி சாப்பிட்டா வந்து நம்மளுக்கு திகட்டுற மாதிரி இருக்கும், நம்மளுக்கு ஊறுகாயே வேணான்ற மாதிரி தோணும். அதனால 2 டைப்ஸ் வச்சுக்கிட்டோன்னா ஒரு நாளைக்கு மாற்றி மாற்றி நம்ம சாப்பிட்லாம். இந்த ஊறுகாய் வந்து வத்தல் ஊறுகாய், இது மாங்காய் வத்தல் ஊறுகாய், இது ஒன்று வச்சுருக்கேன். அப்புறமா இது வந்து வெஜிடபிள் ஊறுகாய், இது வெஜிடபிள் ஊறுகாய் வச்சுருக்கேன். ஒரு நாளைக்கு இதை நம்ம வச்சுப்போம் சஹருக்கு, ஒரு நாளைக்கு இதை வச்சுப்போம். ரெண்டமாக ஒரே இடத்துல நம்ம டேபிள் மேலே வச்சிடலாம். இதெல்லாம் டைனிங் டேபிள்லேயே இருக்கட்டும், நம்ம எடுத்து கிச்சன்லலாம் வைக்க வேணாம். நம்மளுக்கு எடுத்து சஹரில் வைக்கும்போது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வந்து நம்ம எது டிஷ்ஷு செஞ்சாலும் வந்து நம்ம நான்வெஜ் செய்யாத அன்றைக்கி வெறும் பொரியல் ஏதாச்சும் வெஜிடபிள் செஞ்சோன்னா அன்றைக்கி வந்து மிச்சர் கூட இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இந்த மிச்சர் வந்து நான் வீட்டில் செஞ்சது தான், உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன், நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு பாருங்கள். இந்த மிச்சர் செஞ்சு 8 நாள் ஆயிடுச்சு. அப்போது எவ்வளோ கிறிஸ்பியாக எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். வெஜ்ஜு செய்யும் போது பொரியல் அந்த மாதிரி செய்யும் போது இந்த மிச்சரும் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஜஸ்ட் ரிமைண்டர் தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ரம்ஜான் ப்ரிப்ரேஷன் வீடியோ நான் முடிச்சிட்டேன். இன்ஷால்லா இது பார்ட் 1, இது பார்ட் 2, பார்ட் 3யும் நான் சொல்ல போகிறேன். இந்த மாதிரி இன்ஷால்லா நீங்களும் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்படி செஞ்சிட்டிங்கன்னா நிறைய டைம் சேவ் ஆகும். எனக்காக நீங்கள் துவா செய்யுங்க, உங்களுக்காக நானும் துவா செய்கிறேன். இந்த டைம் சேவிங் டைமில் வந்து நம்ம நிறைய நன்மைகளை செஞ்சுட்டு நிறைய இபாதத்துகளை செஞ்சு அல்லாஹ்விடத்தில் நம்ம நிறைய புண்ணியத்தை சேமித்து வச்சுக்கலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்கள் அனைவரின் பிரார்த்தனைகளையும் என்னுடைய பிரார்த்தனையையும் ஏற்றுக்கொள்வான் இன்ஷா அல்லாஹ். இந்த ரம்ஜான் நம்ம அனைவருக்கும் ரஹ்மத்தான பர்க்கத்தான ரம்ஜானாக அமைய என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.